ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் சுபா அகாடமி. இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ வீடியோ பேட்டர்ன் ஷீட்டை வச்சு எப்படி வந்துட்டு ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பேட்டர்ன் ஷீட் மேக் பண்ணுறது வந்து நான் வந்து போட்டிருக்க மாட்டேன் இது வரைக்கும் என்னோடய சேனலில். ஸோ பேட்டர்ன் ஷீட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பேட்டர்ன் ஷீட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஏற்கனவே நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களோட ப்ளவுஸ் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேட்டர்ன் ஷீட், நியூஸ் பேப்பர் ஆர் இந்த மாதிரி கேலண்டர் ஷீட் நம்ம எது இருக்கோ நம்மளோட எது இருக்கோ அதை வச்சு போட்டுக்கலாம், இல்லைனா ப்ரௌன் ஷீட் அதை வச்சு போட்டுக்கலாம். ஸோ அதுதான் நான் வந்துட்டு இப்போ வீடியோவில் டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் இந்த சாரீ. இந்த சாரியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் தனியாக அவங்களே பார்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து கம்மி பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து மெஷர் பண்ணிக்கலாம், ப்ளவுஸ் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப பாலிஸ்டாக இருக்க சாரியில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் மீட்டர் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ லைனிங்கும் பார்த்திங்கன்னா அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ வீடியோவில் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், 60 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ரொம்ப எக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ அதுலேருந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து விட்டுட்டு ஒரு 2 பாயிண்ட்ஸ் விட்டுட்டு தான் நான் வந்துட்டு கட் பண்ணுறேன். ஸோ ப்ளவுஸோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 38 சைஸு. ஸோ அதனால் 60 பாயிண்ட் வந்து பத்தாது. ஸோ அதனால் ஒரு 2 பாயிண்ட்ஸ் விட்டுட்டு 70 பாயிண்ட் ஆர் 72 பாயிண்ட்ஸ் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வச்சே நம்ம வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து நம்ம அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளவுஸுக்கு வந்துட்டு இப்போ கிளாத் வந்துட்டு மெயின் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். சாரீலேருந்து நம்ம ப்ளவுஸோட கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். தென் அதிலேருந்து கட் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்பயும் போல் லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். லைனிங்லேருந்து நம்ம வந்துட்டு பேட்டர்ன் ஷீட் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அந்த பேட்டர்ன் அது மேலே போட்டு நம்ம மெஷர் பண்ணுறது தான். ஸோ நம்ம அதில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து பேட்டர்ன் ஷீட்டில் கொடுத்துருப்போம். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சில இதுக்கு இம்பார்ட்டன்ட் தேவையான அளவு கொடுத்துருப்போம், மீதி எதுக்கு கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ அதனால் பேட்டர்ன் ஷீட்டை வந்துட்டு நம்ம போடுறதுக்கு முன்னாடி எது வேணுங்கிறத நம்ம கரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு கீழே வந்துட்டு இந்த அலைன்மெண்ட் மாதிரி இருக்கும், கிளாத்தோட அலைன்மெண்ட் மாதிரி இருக்குங்கிறதுனால கிளாத் அலைன்மெண்ட்டுக்கு ஒரு லைன் போட்டுட்டு அண்ட் பேட்டர்ன் ஷீட் அது மேலே போட்டு ஸோ எங்கெங்கெல்லாம் ஸ்கேல் வருமோ அந்தந்த இடத்துல ஸ்கேல் வச்சுட்டு யூஸ் பண்ணிவிட்டு லைன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அண்ட் மீதி இருக்க இடத்துல ஆர்ம் ஹோல்ஸ் எங்கெங்கெல்லாம் வருமோ ஆர்ம் ஹோல்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணி போட்டுக்கணும். ஸோ அப்போனா தான் ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வரும். இல்லை நம்ம கையிலே போட்டோம் அப்படின்னா அதோட இது வராது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கேயுமே ஆடக்கூடாது அப்படின்னா எல்லாத்துலேயும் பின் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. பின் வந்து செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டாட் மாதிரி வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலும் கரெக்டாக வந்துடும். ஸோ வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாவே நல்லாவே தெரியும், நான் வந்து கையை வச்சு நல்லா வந்துட்டு ஹோல்ட் பண்ணி இருக்கனால அப்படின்னா வந்துட்டு பேப்பர் வந்து நகராமல் இருக்குது, துணியும் வந்துட்டு நகராமல் இருக்குது. ஸோ நகராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பின் செக்யூர் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கான லைனும் வந்து இதிலே விட்டுருக்கேன். ஸோ அந்த ஸ்டிச்சிங்க்கான லைனை வந்து தான் மேலே மார்க் பண்ணிட்டேன். அண்ட் மீதி இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா தான் ஒரிஜினல் வந்து லைன்ஸு. ஸோ அதை வந்து நான் ஸ்மாலாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதுக்கு நேராக தான் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபுல் மார்க்கிங்கும் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபுல் மார்க்கிங்கும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம எந்த இடத்துல வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த மார்க்கிங் தான் இது எல்லாமே. ஸோ நம்ம கரெக்டாக அந்த யூ ஷேப்பாக வரத்துக்காக நம்ம வந்து ஆர்ம் ஹோல் வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்குக்கும் அண்ட் வந்துட்டு ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் எப்பயும் போல் நார்மலாக ஸோ பேட்டர்ன் போட்டதுனால எந்த ஒரு இதுவுமே இல்லை, டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது. ஸோ நம்ம ஈஸியாக வந்துட்டு அந்த மார்க்கிங் நம்ம அதிலே இருக்கனால அப்படியே வந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்கோசம் தான் ஃபர்ஸ்ட் அந்த லைன் போடுறோம். ஸோ அந்த அலைன்மெண்ட்டு கரெக்டாக ஆனதுக்கப்புறமாட்டி ஸ்லீவோட பேட்டர்ன் வந்துட்டு வச்சிடலாம்.
ஸ்லீவுக்கு எப்படியா இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா அட்டாச் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் சைடில். ஸோ அதுக்கு நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு எங்கே வந்துட்டு நம்ம மெயின் மார்க்கிங் இருக்கோ அந்த மெயின் மார்க்கிங் மட்டும் பண்ணிவிட்டு மீதி வந்துட்டு கரெக்டாக நம்ம வந்துட்டு அதே பேட்டர்ன் போட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பேட்டர்ன் மேக்கிங் வந்து வேணும், பேட்டர்ன் கட்டிங் வந்து வேணும் அப்படின்னிங்கன்னா ஸோ பேட்டர்ன் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பேட்டர்ன் மேக்கிங் வீடியோ போடுறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்பயுமே வந்து நம்ம ஓப்பன் சைடில் தான் வச்சுருப்போம். அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா க்ராஸ் பீஸு. ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே எழுதி வச்சுருப்பேன் உள்ளே. ஸோ வீடியோ ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். க்ராஸ் பீஸு அப்படிங்கிறனால ஸோ க்ராஸ் சைடில் போட்டு நம்ம வந்துட்டு அப்படி கட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் டாட் வந்துட்டு அளவு துணி வச்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து இது வந்து கிடையாது. ஏன்னா நான் வந்து பேட்டர்ன் போடும் போதே நம்ம அதிலே வந்து வச்சுருவோம். ஸோ அதனால் அவுட்டர் மார்க்கிங் அண்ட் மெயின் மார்க்கிங் மட்டும் பண்ணிவிட்டு அண்ட் டாட்ஸோட மார்க்கிங் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இந்த டாட்ஸு அண்ட் வந்துட்டு எங்கெங்கே வந்துட்டு மெயின் அளவு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் மார்க் பண்ணுறேன். இது வந்துட்டு பேட்டர்ன் போட்டு மார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி மெத்தடு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பட்டி வந்து மார்க் பண்ணிவிடுவோம். மெயின் டாட் மார்க் பண்ணதுக்கப்புறமாட்டி சைட் டாட்லாம் மார்க் பண்ணது மாட்டி பட்டி மார்க் பண்ணிடுவோம். பட்டிக்கு அப்புறமாட்டி மெயின் க்ளாத்தை வச்சுட்டு நம்ம வந்து மெயின் க்ளாத்தில் அப்படியே எப்பயும் போல் போட்டு ஃபேஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல மட்டும் நான் வந்துட்டு மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் வந்து மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வச்சோம் அப்படின்னா பேப்பர் வந்து ஓட்டையாயிடுதுங்கிறதுக்கோசரம் நான் வந்துட்டு இதுக்காக மட்டும் மெஷர்மெண்ட் வந்துட்டு டேப்பில் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ கட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா பாடி பார்ட்டில் நான் வந்துட்டு துணி வந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எதுக்காக அப்படின்னா நம்ம மெயின் டாட் இப்படி பிடிச்சி இழுத்து தானே நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அப்படி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு டாட்டோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேளை எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா கூட இந்த சைடோட எக்ஸ்டெண்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இல்லை ஒரு வேளை டாட்டோட இது ஸ்மாலாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து உள்ளே வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ அதனால் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டது வந்துட்டு அதுக்காக தான். ஸோ அது வந்து எந்த கன்ஃபியூஷன் வேணாம். அது வந்து ஏன் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்காங்கங்கிறதுக்காக எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். ஸோ அடுத்தது பட்டிக்கு அப்புறமாட்டி மெயின் கிளாத் போட்டு ஸோ நம்ம எப்படி லைனிங் வந்துட்டு பேட்டர்ன் போட்டு கட் பண்ணுமோ ஸோ அதே மாதிரி மெயின் கிளாத்தை போட்டுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட், ரொம்ப ஈஸி மெத்தட் கூட. ஸோ 10 மினிட்ஸ்லேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்த ஒர்க் முடிச்சுட்டு நம்ம உடனே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப வந்துட்டு அதிக ப்ளவுஸ் ஆர்டர் வரவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கொடுக்குறவங்களே கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக் பார்ட்டிஷன் போட்டதுக்கப்புறமாட்டி ஸ்லீவ் பார்ட்டிஷன். ஸோ இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ரொம்ப வளவளப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. ரொம்ப வளப்பாக இருக்கனால அது வந்துட்டு கொஞ்சம் மூவ் ஆகுது. ஸோ அதனால தான் கொஞ்சம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடியோ வந்துட்டு கட் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. பிகாஸ் அது எவ்வளோ தான் நம்ம வந்துட்டு அழுத்தி எவ்வளோ தான் நம்ம பின் செக்யூர் பண்ணி போட்டாலும் கிளாத் இப்படி இருக்குங்கிறனால அதுவும் கொஞ்சம் நகருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட் அதே சேம் வந்துட்டு ஓப்பன் சைடில் வந்துட்டு நம்ம போட்டு
எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல 60 பாயிண்ட் தான் இருந்தது. ஸோ அதனால் பத்தலை அப்படிங்கிறனால அது கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு மெயின் கிளாத்தை வந்து திருப்பிட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ் அண்ட் பட்டி அதுக்கு மட்டும் தான் வந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம துணி வச்சு தைப்போன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து கிளாத் கிடையாது. ஸோ அதுக்கே கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு லைனிங் கிளாத் இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு இதில் எக்ஸ்ட்ரா வந்துட்டு போட முடியும். ஸோ அந்த பேட்டர்ன் மார்க்கிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.